நீங்கள் தவறவிட்ட வாழ்வு உங்களுக்கானது இல்லை என்பதை உணருங்கள். உங்களுக்கான வாழ்வு நீங்கள் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருப்பது மட்டுமே என்பதை உறுதி செய்யுங்கள். உங்கள் வெற்றிக்கான பாதை எப்போதும் கட்டமைக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. அதனால் ஒருபோதும் முயற்சியை கைவிடாதீர்கள். உனக்கான அடையாளம் ஒன்றும் சும்மா வந்துவிடாது. அதை உலகம் உணரும் வரை உன்னை நோக்கி வரும் விமர்சனம் ஒவ்வொன்றுக்கும் உன் வியர்வை துளிகளை பதிலாக்கு. உன்னை ஏசியவர்களும் உன்னை வசைபாடியவர்களும் உன்னை எண்ணி வருந்தும் நாள் விரைவில் வரும். விமர்சனங்கள் மீது ஏறி திமிராக நடந்தால் மட்டுமே காலங்கள் மாறும். உன் முயற்சிகள் கை கொடுக்கும், கனவு நினைவாகும், உலகம் உன்னை உணரும். பிரச்சனை செய்யவும் வம்பு இழுக்கவும் ஒரு சில வார்த்தைகளே போதுமானதாக இருக்கிறது. அன்பை வழங்கவும் அதை புரிய வைக்கவும் தான் 1000 வார்த்தைகள் போதுமானதாக இல்லை. அனைவரும் இருந்தும் நீ அனாதையைப் போல் உணர்கிறாய் என்றால் உன் ஆழமான அன்பை யாரிடத்திலோ இழந்துவிட்டாய் என்றுதான் அர்த்தம். யாரை பற்றியும் அளவுக்கு அதிகமாக தெரிந்து கொள்ள நினைக்காதீர்கள். உங்களின் பிரிவுக்கு அதுவே ஒரு காரணமாக அமைந்துவிடும். சந்தோஷங்களையும் கவலைகளையும் சமமாக கையாளும் திறமையை மட்டும் நீ பெற்றுவிட்டால் எதை பற்றியும் கவலைப்படாத மனிதனாக உன்னால் வாழ முடியும். எல்லோரையும் மகிழ்ச்சிப்படுத்த வேண்டும் என்பது உன் கவலையின் ஆரம்பம். எல்லோரையும் அப்படியே நம்புவது என்பது உன் அழிவின் ஆரம்பம். ஒரு கவனக்குறைவான வார்த்தை சர்ச்சையில் முடியும். ஒரு கடுமையான வார்த்தை வாழ்க்கையையே முறிக்கும். ஒரு கசப்பான வார்த்தை வெறுப்பை வளர்க்கும். வார்த்தைகளில் கவனமாக இருங்கள். வாழ்க்கையில் எத்தனை கஷ்டங்களும் நஷ்டங்களும் துன்பங்களும் துயரங்களும் தொடர்ச்சியாக வந்தாலும் உன்னை ஊக்கப்படுத்தவும் உன்னால் முடியும் என்று சொல்லவும் ஒரு உறவு இருந்தாலே போதும். நம்மிடம் தோல்வி கூட தோற்றுத்தான் போகும். தோல்விகள் உன்னை ஓட ஓட துரத்தினாலும் உன் ஓட்டத்தை நிறுத்திவிடாதே. இடையே வரும் தோல்விகளும் தடைகளும் வெற்றியின் ஆரம்பம்தான் என்பதை மறந்துவிடாதே. உன் எதிரியை வெளியில் தேடாதே. இங்கே உனக்கான போராட்டம் உனக்கு மட்டுமே. உன் எதிரே நீதான் என்பதை தெரிந்து கொள். உன்னை நீயே எதிர்கொண்டு வெல்லப்போகிறாய் என்பதை தெளிவுபடுத்திக்கொள். உண்மையை அறிந்து கொண்டு செல். உன்னையும் தெரிந்து கொண்டு செல். உனக்குள் இருக்கும் எண்ணங்களில் பிரதிபுரிதலே உன் வாழ்வு. தேவையில்லாத எண்ணங்களுக்கு கொஞ்சமும் இடம் கொடுக்காதே. உன் மூச்சுக்காற்றையும் பரிசோதித்து உள்ளே அனுப்பு. இறுதி வரை முயற்சி செய்தோம், தோற்றுவிட்டோம் என்று கலங்காதே. நீ செய்தது முயற்சி என்னும் பயிற்சிதானே தவிர அதோடு உன் வாழ்க்கை முடிந்துவிடவில்லை என்பதை மனதில் வை. உங்களை நீங்களே கண்டுபிடியுங்கள். இல்லையெனில் நீங்கள் தங்களை தாங்களே அறியாத மனிதர்களின் கருத்துக்களை சார்ந்து இருக்க நேரிடும். உங்களை நீங்களே ஏற்றுக்கொள்ளும் தருணத்தில்தான் உங்கள் வாழ்க்கை அழகாக மாறுகிறது. தடைகளும் சோர்வுகளும் உன் பாதையில் வரும் யதார்த்தமானவைகள்தான். அதில் நீ தடுக்கி விழுவதும் தாண்டி செல்வதும் உன் கையில்தான் உள்ளது. எதிரி என்று எவரும் இல்லை, முடியாது என்று எதுவும் இல்லை. பாலை நிலத்துச் செடியிலும் நீர் இருக்கும். உன்னை சுற்றி இருப்பவற்றை உற்றுப்பார். அவைகள் நீதான். நீ செய்யும் ஒவ்வொரு செயலிலும் நீ யார் என்பதை இந்த உலகிற்கு சொல்லிக்கொண்டுதான் இருக்கிறாய். உன் எதிரியும் உனக்கு எதிரான சூழ்நிலைகளும் உன் எண்ணங்களின் விளைவுகள்தான் என்பதை மட்டும் புரிந்துகொள். தோற்றுவிடுவோமோ என்று பயந்து இலக்கை நோக்கிய பயணத்தை பாதியில் விடுபவன் கோழை. அதே இடத்தில் தோற்றுவிடக்கூடாது என்று பயந்து கடினமாக உழைப்பவன்தான் வீரன். இதில் நீ யார் என்பதை நீதான் முடிவு செய்ய வேண்டும். எதை கண்டும் அஞ்சாதே. யாருக்காகவும் காத்திருக்காதே. என்ன நடந்தாலும் நிதானமாக செயல்படும் சந்தர்ப்பவாதிகளின் சூழ்நிலைகளுக்குள் ஒருபோதும் சிக்கிவிடாதே. இவன் எப்போது கீழே விழுவான், நாம் போய் தூக்குவது போல் நடித்து அறிவுரை கூறலாம் என்பதே உன்னை சுற்றி இருக்கும் பல மனிதர்களின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது என்பதை தெரிந்துகொள். வாழ்க்கையில் 1000 துன்பங்கள் இருந்தாலும் ஒவ்வொரு சின்ன சின்ன இன்பங்களையும் ரசிக்க தெரிந்தவனே வாழ்க்கையை நன்றாக வாழத் தெரிந்தவன். உங்களை பற்றி யார் என்ன நினைத்தால் உங்களுக்கு அதனால் என்ன கவலை? உங்களை பற்றி உங்களுக்கு தெரியாததையா அவர்கள் தெரிந்து வைத்திருக்கப் போகிறார்கள்? சிலரின் பார்வைக்கு நாம் கெட்டவர்களாக விதைக்கப்பட்டிருந்தால் அதை அப்படியே விட்டுவிடுங்கள். நம்மை நாம் நல்லவர்கள் என்று நிரூபிக்க வேண்டிய அவசியம் கொஞ்சமும் இல்லை. காலம் அதை சிறப்பாக செய்து காட்டும். அதுவரை பொறுத்திருங்கள். உங்கள் முன் புகழப்படும் பொன்னான வார்த்தைகளை விட உன் பின்னால் புகழப்படும் சாதாரண வார்த்தைகள்தான் உனக்கு மதிப்புமிக்க சான்று. உண்மையாகவே நம் மீது பாசம் உள்ளவர்கள் நம்மிடம் பேசுவதற்கு நேரத்தை உருவாக்குவார்கள். பொய்யான பாசம் உள்ளவர்கள்தான் நம்மிடம் பேசாமல் இருப்பதற்கு காரணத்தை உருவாக்குவார்கள்.
உன் கையில் இருக்கும் நேரத்தை நீ சரியாக பயன்படுத்த தவறினால் வாழ்க்கையில் நீ உன் வெற்றிக்காக காத்திருக்கும் நேரம் மிக நீண்டதாக இருக்கும் என்பதை மறந்துவிடாதே. வாழ்க்கையில் அடிகள் விழுந்து கொண்டே இருக்கிறதே என்று துவண்டு போய் தோல்விகளிடம் அடிமையாகி விடாதீர்கள். விழுந்த அடிகளை படிகளாக நினைத்தால் உங்களால் எந்த உயரத்தையும் தொட்டுவிட முடியும். இதுதான் கடைசி என்று எதுவும் இல்லை. கடைசி வரி நம்பிக்கையை மட்டும் இழக்காமல் தொடர்ந்து போராடு. ஏனெனில் கடைசி வரியில் கூட வெற்றி எழுதப்பட்டிருக்கலாம். வாழ்க்கையில் ஏற்படும் சோதனைகளை சந்திக்க நீ தயாராக இருந்தால் நீ சந்திக்கின்ற சோதனைகளே உன்னை சாதனைகளை நோக்கி அழைத்துச் செல்லும். எல்லாம் இருக்கும்போது புன்னகைப்பது மட்டும் வாழ்க்கை அல்ல. எதுவுமே இல்லாத போதும் புன்னகை செய்யும் பக்குவத்தை வளர்த்து கொள்வதுதான் வாழ்க்கை. நிமிர்ந்து நிற்பதெல்லாம் பலம் என்றோ வளைந்து கொடுப்பதெல்லாம் பலவீனம் என்று நினைத்து விடாதீர்கள். நிமிர்ந்து நிற்கும் ஈட்டியை விட வளைந்து கொடுக்கும் வில்லம்புதான் அதிக தூரம் பாயும். கடந்து போன நேரம் ஒருபோதும் திரும்ப வருவதில்லை. நேரத்தை வீணடிக்காமல் எப்போதும் தெளிவான குறிக்கோளை நோக்கி முயற்சி செய்யுங்கள். உனக்கு மேலே உள்ளவனை பார்த்து ஏங்காதே, தாழ்வு மனப்பான்மைதான் வரும். உனக்கு கீழே உள்ளவனை ஏளனமாய் பார்க்காதே, தலைகணம்தான் வரும். உன்னை யாரோடும் ஒப்பிடாமல் நீயாகவே இரு, தன்னம்பிக்கை தானாகவே வரும். உங்களுக்கு துரோகம் இழைத்தவர்களை நீங்கள் நேருக்கு நேர் சந்திக்க நேர்ந்தால் அவர்களை உங்கள் புன்னகையால் உடைத்தெறியுங்கள். கூனி குறுகட்டும் துரோகங்களும் உங்களுக்கு துரோகம் செய்தவர்களும். போராட்டங்களில் முன்னிற்பதில் பெரிய ஆபத்து இருக்கிறது. நமக்கு எதிரில் நிற்பவர்களால் அல்ல, நம் பின்னால் நம்மோடு நிற்கும் துரோகிகளால் தான். பிறரை வேதனைப்படுத்தி அதில் இன்பம் காண்பது பிணத்தை பார்த்து சிரிப்பதற்கு சமம். உன்னை சுற்றி இருப்பவர்களில் சிலர் உன்னை வேதனைப்படுத்தி அதில் இன்பம் காணவே ஏங்கி காத்திருக்கிறார்கள் என்பதை தெரிந்துகொள். ஒருவன் தேவைக்கு அதிகமாக உன்னிடம் பணிந்து போகிறான் என்றால் விழித்துக்கொள். ஏனென்றால் துரோகியும் முதலில் அதையே தான் செய்வான். வாழ்விற்கும் மரணத்திற்குமான இடைவெளியை நிரப்ப சில அன்பானவர்களும் பல அன்பற்றவர்களும் சில துரோகிகளும் பல எதிரிகளும் தேவைப்படுகிறார்கள். பாம்பு தன் தோலை எத்தனை தடவை உரித்தாலும் அது எப்போதுமே பாம்புதான். சில மனிதர்கள் உன் வாழ்க்கையில் அனுமதிக்கும் முன் அதை மட்டும் நினைவில் வை. சில உறவுகள் அவர்களின் ஏதோ ஒரு தேவைக்காகத்தான் உங்களோடு ஒட்டி கொண்டிருக்கிறார்கள். தேடப்படும் உறவாக சிலருக்கு, தேவைப்படும் உறவாக சிலருக்கு, தேவைப்பட்ட உறவாகவும் ஒரு சிலருக்கு, தேவைப்படுவார்கள் என்பதற்காகவே ஒரு சிலருக்கு. உங்கள் சகிப்புத்தன்மையின் அளவை பொறுத்துதான் உங்கள் உறவுகளின் ஆயுட்காலம் தீர்மானிக்கப்படுகிறது. சில அன்பான உறவுகளோடு கழிந்த மகிழ்ச்சியான நேரங்கள் வாழ்க்கையில் நல்ல ஞாபகங்களாக பதிந்து விடுகின்றன. எத்தனை வருட அன்பையும் மறக்க வைக்கும் சில நேரம் நாம் கோபத்தில் பேசும் ஒற்றை வார்த்தை. வழி தவறியவர்களை விட வார்த்தையால் தவறியவர்கள்தான் இங்கு அதிகம். பேசும்போது உங்கள் வார்த்தைகளில் எப்போதும் கவனமாக இருங்கள். நீ சந்திக்கும் தடைகள் எதுவாக இருந்தாலும் எளிதாக தகர்த்தெறிந்து விட முடியும் உன் குறிக்கோளில் நீ உறுதியாக இருந்தால். கடக்க வேண்டிய தூரத்தை கண்டு கலங்கி நிற்காதீர்கள். கடந்து வந்த தூரத்தை திரும்பி பாருங்கள். புதிய நம்பிக்கை பிறக்கும். நேற்றைய தோல்வியை மறந்து நாளைய வெற்றியை நோக்கி இன்றைய பொழுதை தொடங்குங்கள். வெற்றி எப்போதும் உங்கள் வசமே. வழிகளை தாங்கி அனுபவங்களை வளர்த்துக்கொள். அனுபவசாலிகள் என்பவர்கள் வயதை கடந்து வருபவர்கள் அல்ல, பல வழிகளை கடந்து வருபவர்கள். வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கொள். இங்கு வாய்ப்புகள் யாருக்காகவும் எதுக்காகவும் காத்திருக்காது. உனக்கு தேவைப்பட்டால் நீதான் முயற்சி செய்து அடைய வேண்டும். உங்களை நீங்களே மிகவும் பலவீனமாக இருக்க விடாதீர்கள். உங்களுக்கு இன்னொருவரின் தயவு தேவை என்று ஒருபோதும் நினைக்காதீர்கள். எதிர்ப்புகளை கண்டு பின்வாங்கிவிடாதே. உன் வாழ்க்கையில் வரும் சவால்கள் உனக்கு ஏற்படும் சோதனைகள் அல்ல, உன்னை வெற்றி பாதைக்கு அழைத்துச் செல்லும் சாதனைகளே அவைகள்தான். உங்களுக்கு வரும் அவமானங்களுக்காக ஒருபோதும் வருந்தாதீர்கள். அவமானத்தின் வழிகள்தான் அழகிய வாழ்க்கைக்கான வழிகள். வாழ்க்கையில் வழிகளை அனுபவித்தவர்கள் காட்டும் வழிகள் எப்போதும் சிறந்தவையாகத்தான் இருக்கும். பிறப்பது ஒரு முறைதான். இருக்கும் வரை யாருக்கும் அஞ்சாதீர்கள். நீங்கள் தாழ்ந்தவன் என்று உங்களை நீங்களே தாழ்த்தி கொள்ளாத வரை மற்றவர்கள் சொல்லும் எந்த வார்த்தைகளும் உங்களை ஒருபோதும் தாழ்த்துவதே இல்லை. உன் வாழ்க்கையை மற்றவர்களைப் போல் இல்லாமல் உன்னை போல் வாழ்ந்து காட்டு. அதுதான் உன் வாழ்வின் உண்மையான வெற்றி.
நாம் நினைப்பதெல்லாம் நடக்கவில்லையே என்று வருத்தப்படுவதற்கு பதிலாக நடப்பதெல்லாம் நன்மைக்கே என்று எடுத்துக்கொண்டால் எதற்காகவும் வீணாக கவலைப்பட வேண்டிய அவசியமே இருக்காது. வலிமையுடன் இருக்க வேண்டும் என்றால் எப்போதும் தனியாக போராட கற்றுக்கொள்ளுங்கள். எதற்காகவும் யாருக்காகவும் எதிர்பார்த்து காத்திருக்காதீர்கள். யாரும் உங்களுக்காக உங்கள் கூடவே கடைசி வரை வரப்போவதில்லை என்ற உண்மையை உணருங்கள். உனக்கு வரும் தடைகளை தட்டி கழிக்காதே. தடைகளை எதிர்கொண்டால்தான் அதை தாண்டுவதற்கான வேகமும் தீவிரமும் உனக்குள் உண்டாகும். உன் பலம் என்ன என்று உனக்கே அப்போதுதான் தெரிய வரும். மற்றவர்களை பற்றி மட்டுமே எண்ணி உன் வாழ்நாளை வீணாக்குவதை விட உன் வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு உன் சிந்தனைகளையும் எண்ணங்களையும் செலவிடு. அதுதான் வாழ்க்கையில் உன்னை உயர்த்தும். மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று நீங்கள் நினைத்து கொண்டிருந்தால் உங்கள் வாழ்க்கையை மற்றவர்கள்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று அர்த்தம். மற்றவர்களை பற்றி சிந்தனையை கைவிடுங்கள். நீ மற்றவர்களால் தூக்கி எறியப்படும் ஒவ்வொரு முறையும் காகிதமாக விழாதே, விதையாக விழு. அப்போதுதான் மீண்டும் முளைக்க முடியும், முளைத்து விருட்சமாக முடியும். இந்த உலகம் உன் முயற்சிகளை கவனிக்காது, உன் முடிவுகளைத்தான் கவனிக்கும். சிந்தித்து செயல்படு. வெற்றியை மட்டும் ஒருபோதும் தவறவிடாதே. நீங்கள் எதையும் பேசும்போது பயம் கொள்ளாதீர்கள். நீங்கள் பயத்தில் இருக்கும்போது எதையும் பேசாதீர்கள். இந்த இரண்டுமே உங்களுக்கு தேவையில்லாத பின்னடைவுகளை தான் கொடுக்கும். இந்த ஒன்றை மட்டும் எப்போதும் நினைவில் வையுங்கள். உங்களை தவிர வேறு யாராலும் உங்களை அழிக்கவும் முடியாது. உங்களை தவிர உங்களை வேறு யாராலும் காப்பாற்றவும் முடியாது. நம்பிக்கை உள்ள மனிதர்களுக்கு எப்போதும் பூக்கள் மட்டுமே கண்களில் படும். முட்கள் ஒருபோதும் அவர்களுக்கு தென்படுவதில்லை. இந்த உலகை பற்றி தெரிந்து கொள்வதற்கு முன் உங்களை பற்றி முழுவதுமாக தெரிந்து கொள்ளுங்கள். உங்களை பற்றி தெரிந்து கொள்ளாமல் இந்த உலகம் முழுவதையும் தெரிந்து வைத்துக் கொள்வதால் ஒரு பயனும் இல்லை. யாரையும் அவர்களுடைய கடந்த காலத்தை வைத்து அவர்களை பற்றி எதையும் முடிவு செய்து விடாதீர்கள். அவர்களின் எதிர்காலம் நம்மை வியப்படையவும் வைக்கலாம். எதையும் பொறுத்திருந்து பார்த்தால்தான் தெரியும். உன்னை சுற்றியுள்ள மனிதர்கள் உனக்காக கைத்தட்டுகிறார்கள் என்பதை பார்த்து பெருமைப்பட்டு கொள்ளாதே. நீ பெருமையில் கொஞ்சம் ஓய்வெடுக்க நினைத்தால் உனக்காக தட்டிய அதே கைகள் உன்னை அப்படியே பிடித்து கீழே தள்ளிவிடும். அவ்வளவுதான், எல்லாம் முடிந்துவிட்டது என்று ஒருபோதும் நினைக்காதீர்கள். இதுதான் இறுதி பக்கம் என்று கூற முடியாத புதிர்கள் நிறைந்த புத்தகம்தான் வாழ்க்கை. சோகம் என்னும் பறவைகள் உங்கள் தலைக்கு மேல் பறப்பதை யாராலும் தடுக்க முடியாதுதான். ஆனால் அது உங்களின் தலையிலேயே கூடு கட்டி வாழ்வதை உங்களால் மட்டும்தான் தவிர்க்க முடியும். நேற்றைய கசப்பான நினைவுகளை நினைத்து வருந்தி நாளைய கனவுகளை உன் கவலைகளில் மூழ்கடித்து விடாதே. உன் மனதில் உறுதி இருந்தால் வாழ்க்கை உன் வசமாகும். உழைப்பதை மட்டும் ஒருபோதும் நிறுத்திவிடாதே. ஏனென்றால் உழைப்பு மட்டும்தான் உன் மரியாதையை அடுத்தவர்களிடம் உயர்த்தி காட்டும். சுமக்க தெரிந்து கொண்டால் சுமைகள் கூட சுலபம்தான். சாதிக்க பழகிவிட்டால் தடைகளும் உங்களுக்கான படிக்கற்கள்தான். உனக்கு எது தேவை என்பதை முதலில் தெரிந்து கொள். தன் தேவை எது என்பதை தெரிந்து கொள்கிறவன் மட்டும்தான் அதை நோக்கி விரைவாக செல்கிறான். நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்று செயல்படுங்கள். ஆனால் வெற்றி மட்டுமே பெற வேண்டும் என்ற எண்ணத்தை கைவிடுங்கள். ஏனென்றால் வெற்றிக்கான பாடங்கள் உங்கள் தோல்விகளில்தான் புதைந்துள்ளது. பகை வந்து விடுமோ என்று பதறாதே. காரியம் செய்வது என்று துணிந்துவிட்டால் யாரையாவது பகைத்து கொள்ளத்தான் வேண்டும். பகையே இல்லாதவன் என்ற ஒருவன் இருந்தால் அவன் ஒரு காரியமும் செய்யாதவன் என்றுதான் அர்த்தம். எல்லாம் தெரியும் என்று குழப்பத்தோடு இருப்பதை விட எதுவும் தெரியாது என்று தெளிவோடு இரு. வெற்றி உன்னை தேடி வரும். நீ உன்மேல் வைத்திருக்கும் நம்பிக்கை மற்றவர்கள் உன்மேல் வைத்திருக்கும் நம்பிக்கையை விட மிகப்பெரியதாகவும் பலமானதாகவும் இருக்க வேண்டும். எப்போதும் நிராகரிப்புகள்தான் நம்மை உயர்ந்த இடத்திற்கு அழைத்துச் செல்லும். யார் உங்களை வெறுத்து ஒதுக்கினாலும் கவலைப்படாதீர்கள். எல்லோரிடமும் ஏதோ ஒரு திறமை இருக்கிறது தான். ஆனால் அதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை தெரிந்து கொள்வதில்தான் வெற்றி என்ற ரகசியம் மறைந்திருக்கிறது. எப்போதும் குழப்பத்தில் இருந்தால் ஒன்றுமே செய்ய முடியாது. எந்த சூழலிலும் தெளிவாக இருங்கள். சிந்தனைகள் அழகானால் உங்கள் வாழ்க்கையும் சிறப்பாகும். நெருங்கியவர்களால் நாம் சந்திக்கும் அவமானங்கள்தான் வாழ்க்கையில் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்கிற வெறியை மனதில் வளர்க்கிறது. எப்போதும் முடிந்த பிரச்சனைகளை நினைத்து வருந்திக் கொண்டு இருக்காமல் வரும் காலத்தை துணிவுடன் எதிர்கொள்ளுங்கள். வெற்றி நிச்சயம்.
உன்னிடம் ஒன்றுமே இல்லை என்று முயற்சிப்பதை நிறுத்திவிடாதே. இங்கு சாதித்த பலரின் தொடக்கமும் ஒன்றுமே இல்லாமல்தான் தொடங்கியது என்பதை மறந்துவிடாதே. இங்கு ஜெயித்தவர்கள் எல்லாருமே தன்னை மட்டும் நம்பி ஓடியவர்கள்தான் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். கேலி கிண்டல்களை சிரித்துக்கொண்டே கடந்து செல். முதலில் உன்னை பார்த்து கேலி செய்தவர்கள் நீ வெற்றி பெற்ற பிறகு உன்னை வந்து ஆலோசனை கேட்பார்கள். வாய்ப்புகளை தவறவிட்டோமே என்று உங்கள் கண்ணீரால் உங்கள் கண்களை மறைத்து விடாதீர்கள். அது உங்கள் முன் இருக்கும் இன்னொரு வாய்ப்பை மறைத்துவிடும். உனக்குள் இருக்கும் தனித்திறமையை உடனே கண்டுபிடி. இல்லை என்றால் கடைசி வரை அடுத்தவன்தான் உன் திறமைக்கு சொந்தக்காரன். எப்போதும் நீங்கள் தேவையற்ற விஷயங்களே அதிகம் யோசித்து கொண்டிருக்கிறீர்கள். தேவையான விஷயங்களை யோசிக்க உங்களுக்கு நேரம் கிடைப்பதில்லை. தயக்கம் உடையவன்தான் தோல்விகளை அடைகிறான். துணிவு உள்ளவனோ வெற்றிகளை பெற்றுக்கொள்கிறான். எதற்கெடுத்தாலும் தயங்கி நிற்காதே, துணிவுடன் முன்னேறிச் செல். நீ தொடர்ந்து தோல்விகளையே சந்திக்கிறாய் என்றால் நீ மாற்ற வேண்டியது வழிகளைத்தானே தவிர இலக்குகளை அல்ல. உன்னை குறை கூறுபவர்களிடம் வாக்குவாதம் செய்து உன் நேரத்தை வீணடிப்பதை விட உன்னை நீயே சுய பரிசோதனை செய்து உன்னிடம் குறைகள் இருந்தால் அதை நீயே திருத்திக் கொள்வதுதான் சிறந்தது. நீங்கள் தவறவிட்ட வாழ்வு உங்களுக்கானது இல்லை என்பதை உணருங்கள். உங்களுக்கான வாழ்வு நீங்கள் இப்போது வாழ்ந்து கொண்டிருப்பது மட்டுமே என்பதை உறுதி செய்யுங்கள். சிதைக்க முயலும் சோதனைகளுக்கு இடையே தன்னையே செதுக்கி உயரும் சாதனைதான் வாழ்க்கை. உங்களின் முயற்சி என்னும் ஏணியை சிறிய கூரையின் மீது போடாமல் வானத்தில் போடுங்கள். மிகப்பெரிய வெற்றிகள் உங்கள் கையில். தோல்வி உன்னை இடைவிடாமல் துரத்தி கொண்டே இருக்கிறது என்றால் துவண்டு விடாதே. நீ வெற்றிக்கு மிக அருகில் நெருங்கிவிட்டாய் என்று அர்த்தம். இந்த உலகத்தில் உன் அடையாளத்தை தேடாதே. அதுவே தன் அடையாளத்தை தொலைத்ததால் தானோ என்னவோ இன்னும் சுற்றி கொண்டே இருக்கிறது. உன் அடையாளத்தை கொண்டு உனக்கான உலகை நீயே உருவாக்கு. சோர்வும் அழுகையும் இல்லாமையின் வெளிப்பாடு. புன்னகையும் உத்வேகமும் தான் தைரியத்தின் வெளிப்பாடு. உங்களின் முயற்சி என்னும் ஏணியை சிறிய கூரையின் மீது போடாமல் வானத்தில் போடுங்கள். மிகப்பெரிய வெற்றிகள் உங்கள் கையில். நினைப்பதெல்லாம் நடந்துவிடாதுதான், ஆனால் நீங்கள் நினைக்காமல் எதுவுமே நடக்காது என்பதுதான் உண்மை. நீ சந்திப்பது தோல்வியாகவே இருந்தாலும் நம்பிக்கையோடு நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிகளும் வெற்றியின் படிகள்தான். உங்களை நீங்களே மிகவும் பலவீனமாக இருக்க விடாதீர்கள். உங்களுக்கு இன்னொருவரின் தயவு தேவை என்று ஒருபோதும் நினைக்காதீர்கள். வாழ்க்கையில் நீ தனித்து விடப்படும் போதுதான் உன் பலத்தையும் பலவீனத்தையும் நீயே தெரிந்து கொள்ள முடியும். இல்லாதவைகளை தேடுகிறேன் என்று இருப்பவைகளை இழந்து விடாதே. அனைத்திலும் கவனமாக முன்னேறிச் செல். பொழுதை போக்கிக் கொண்டிருந்தால் உன் வெற்றிகள் உன்னை விட்டு விலகி வெகு தூரம் சென்றுவிடும். வெற்றி என்னும் வேட்கை உனக்குள் இருக்கும் வரை தோல்வி என்னும் தடைகள் உன் கண்முன்னே தோன்றுவதே இல்லை. தோல்விகள் மட்டுமே தொடர்கிறதே என்று சோர்ந்து போகாதே. கடவுள் சிலவற்றை தாமதமாக கொடுத்தாலும் தரமாகத்தான் கொடுப்பார். நம்பிக்கையோடு இரு. வாழ்க்கையில் காரணமில்லாமல் எதுவும் நடக்காது. காரணமே சொல்லிக் கொண்டிருந்தால் வாழ்க்கையே நடக்காது. உங்கள் எண்ணங்களை எப்போதும் நேர்மையாக வைத்து கொள்ளுங்கள். வாழ்வில் உயர்வான இடத்தை அடைந்தவர்கள் அனைவரும் நேர்மையான எண்ணம் கொண்டவர்கள்தான் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். உங்கள் தோல்விகளிலிருந்து நீங்கள் எதையும் கற்றுக்கொள்ளவில்லை என்றால் அதுதான் உண்மையில் மிகப்பெரிய தோல்வி. தொட முடியாத உயரத்தில் உன் கனவுகள் இருந்தாலும் தொட்டுவிட முடியும் என்ற நம்பிக்கையில் இரு. நம்பிக்கைதான் வாழ்க்கை. கடினமாக உழை, அதிகம் தெரிந்து கொள், இன்னும் அதிகமாக எதிர்பார். வெற்றி கிடைக்குமென்று நம்பு. உன் நம்பிக்கையின் முன் எல்லாம் ஒரு நாள் சரணடையும். கடவுளை நம்புவது நம்பிக்கை. உன்னை நீ நம்புவதுதான் தன்னம்பிக்கை. எங்கே விழுந்தாய் என்று பார்க்காதே, எங்கே வழுக்கினாய் என்று பார். மறுபடியும் விழுந்து விடாமல் இருக்க. நேரங்கள் மிகவும் நேர்மையானவை. அதனால்தான் யாருக்காகவும் அது காத்திருப்பதும் இல்லை, யாருக்காகவும் அது வளைந்து கொடுப்பதும் இல்லை. உலகம் உன்னை அறிந்து கொள்வதற்கு முன் நீ இந்த உலகுக்கு உன்னை அறிமுகம் செய்து கொள். இன்னமும் பயந்து கொண்டிருந்தால் நீ இந்த உலகில் உனக்கான வரலாற்றை படைக்க முடியாது. எதை கண்டும் அஞ்சாதே, யாருக்காகவும் காத்திருக்காதே. என்ன நடந்தாலும் நிதானமாக செயல்படு. சந்தர்ப்பவாதிகளின் சூழ்ச்சிகளுக்குள் ஒருபோதும் சிக்கிவிடாதே. சோதனைகள் இல்லாத சாதனைகள் இசை சேர்க்காத பாடலுக்குச் சமம். சோதனைகளை கடந்து நீ சாதிக்கின்ற வெற்றிதான் இந்த தேசமே கொண்டாடும் வெற்றியாக மாறும்.
பயமும் தயக்கமும் உள்ளவர்களிடம்தான் தோல்வி தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். பயத்தையும் தயக்கத்தையும் தூக்கி எறிந்தால் வெற்றி எப்போதும் உங்கள் காலடியில். நாளை எல்லாம் மாறிவிடும் என்பது நம்பிக்கை. எதுவும் மாறவில்லை என்றாலும் சமாளிக்க முடியும் என்பது தன்னம்பிக்கை. உன் வெற்றி என்னும் மரத்தை வளர்க்க உன் உழைப்பினால் உருவாகும் வியர்வை என்னும் நீரை ஊற்றித்தான் ஆக வேண்டும். உங்கள் ஒவ்வொரு நாளையும் உழைப்பால் நிரப்புங்கள். உழைக்காமல் வாழ்பவன் தன்னை மனிதன் என்று சொல்லிக்கொள்ளக்கூட அருகதையற்றவன் என்பதை உணருங்கள். சகிப்புத்தன்மை கூட ஒரு அளவுக்குத்தான். அளவுக்கு மீறினால் நாமே அடிமைத்தனத்திற்கு சாசனம் எழுதுவதாக அர்த்தமாகிவிடும் என்பதை மறந்துவிடாதீர்கள். உங்கள் சுயமரியாதையை விட்டு கொடுத்து வாழ்வதெல்லாம் ஒரு வாழ்க்கையே அல்ல என்பதை உணருங்கள். ஓயாமல் பேசிக்கொண்டே இருப்பவரை கூட ஒரு வார்த்தை கூட பேசவிடாமல் மன அழுத்தம் கொண்டவராய் மாற்றிவிடுகிறது சிலரின் அன்பில்லாத வார்த்தைகளும் நடத்தைகளும். கடக்கவே முடியாது என்று நினைத்த சில தருணங்களை போராடி கடந்து வருவதற்காக உங்கள் மீது நீங்களே பெருமை கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையின் பெருமை நீங்கள் இந்த பூமியில் எத்தனை ஆண்டுகள் வாழ்ந்தீர்கள் என்பதில் இல்லை, நீங்கள் எப்படி வாழ்ந்தீர்கள் என்பதில்தான் இருக்கிறது. தொட முடியாத உயரத்தில் உன் கனவுகள் இருந்தாலும் தொட்டுவிட முடியும் என்ற நம்பிக்கையில் இரு. நம்பிக்கைதான் வாழ்க்கை. வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கொள். இங்கு யாருக்காகவும் எதுவும் காத்திருக்காது. உனக்கு தேவைப்பட்டால் நீதான் முயற்சி செய்ய வேண்டும். நேற்றைய தோல்வியை மறந்து நாளைய வெற்றியை நோக்கி இன்றைய பொழுதை தொடங்குங்கள். வெற்றி எப்போதும் உங்கள் வசமே. நாம் நம்மை போல் வாழ்வதற்கு அதிக பணம் தேவைப்படுவதில்லை. நாம் அடுத்தவர்களைப் போல வாழ்வதற்குத்தான் அதிகமான பணம் தேவைப்படுகிறது. எப்போதும் உற்சாகமாக இருக்க பழகிக்கொள். உற்சாகமாக இருந்தால் கடினமாக தோன்றும் வேலைகளை கூட எளிதாக செய்து முடித்துவிட முடியும். பல போராட்டங்கள் நிறைந்ததுதான் இந்த வாழ்க்கை. நீ எதிர்கொள்ளும் போராட்டத்தை தவிர்ப்பதை விட துணிவுடனும் சரியான திட்டத்துடனும் அதை எதிர்கொள்வதே வாழ்க்கையை வெற்றி கொள்வதற்கு சரியான வழி. வெற்றி பெறும் வரை போராடிக்கொண்டே இரு. வெற்றி பெற்றவனை தான் இந்த உலகம் கொண்டாடும். தோற்றுப்போனவனை இந்த உலகம் திரும்பி கூட பார்க்காது. தூக்கி எறியப்படும் போதுதான் புரிந்து கொள்ள முடிகிறது மற்றவர்கள் மனதில் நாம் எந்த இடத்தில் இருந்திருக்கிறோம் என்பது. நம்மை தெரிந்தே காயப்படுத்துவதும் அதை ஏதும் தெரியாதது போல் நியாயப்படுத்துவதும் சில உண்மையற்ற உறவுகள் செய்யும் உணர்வில்லாத எண்ணங்களின் வெளிப்பாடு என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் தவறேதும் செய்யாமல் உங்கள் தன்மானத்தை சீண்டி பார்க்கும் நிலை வந்தால் எவரையும் எங்கேயும் எதிர்த்து நில்லுங்கள். தவறே இல்லை. கோபம் எதையும் பெற்றுத்தராது. பொறுமையாக இருந்தால் கோபத்தால் சாதித்ததை விட அதிகம் சாதிக்கலாம். உங்களுக்குள் 1000 குறைகளும் கஷ்டங்களும் இருந்தாலும் உங்களுடைய இயல்பான குணங்களை யாருக்காகவும் தூக்கி போடாதீர்கள். அந்த குணங்கள் கடவுள் உங்களுக்கு பரிசாக கொடுத்தது. இன்று உங்களோடு இனிக்க இனிக்க பேசிவிட்டு நாளைக்கே உங்களுடைய குணங்களை குறை சொல்லி பிரிந்து செல்வார்கள். கவனமாக இருங்கள். இல்லையேல் கண்ணீரோடு கலங்கி நிற்க வேண்டி வரும். நம் மனதுக்கு நெருக்கமான சிலரின் சில ரகசியங்கள் நமக்கு தெரியாமல் இருப்பதே நல்லதுதான். அது தெரிய வரும் தருணம் நம் நிம்மதி நம்மை விட்டு போய்விடும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். பொய்யானவைகள் நிலைப்பதில்லை. எனவே விலகிச் செல்லும் உறவுகளை பற்றி கவலைப்படாதீர்கள். இன்னும் அதிகமாக காயப்படாமல் மீண்டு விட்டோம் என்று மகிழ்ச்சி கொள்ளுங்கள். உங்களை பற்றிய ரகசியங்களை யாருடனும் பகிர்ந்து கொள்ளாதீர்கள். உங்கள் ரகசியங்களை அடுத்தவர் மனதில் புதைத்து வைத்தால் அது பல கிளைகளோடு முளைத்து வெளியே வரும் என்பதை நினைவில் வையுங்கள். விளக்கம் கொடுக்க முடியாத இடத்தில் விலகிப் போவது தவறே இல்லை. அவர்களுக்கு எவ்வளவுதான் விளக்கம் சொன்னாலும் புரிய போவதும் இல்லை. அன்பு இல்லாத இடங்களில் நீங்கள் செய்யும் அனைத்துமே குறைகளாகத்தான் தெரியும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அடுத்தவர்களின் விருப்பத்தை உன்னால் பூர்த்தி செய்யவே முடியாது. அடுத்தவர்கள் விரும்பியபடிதான் நீ பேச வேண்டும் என்றால் பொய்தான் பேச வேண்டும். அடுத்தவர்களின் விருப்பத்திற்காக நடக்க வேண்டும் என்றால் நீ நடிக்கத்தான் வேண்டும். செருப்பு தேய தேய உழைத்தாலும் அது வாசல் வரைதான். இங்கு சில மனிதர்கள் சிலரை பயன்படுத்தி கொள்ளும் விதமும் அப்படித்தான். தரிசு நிலத்தில் விதைக்கப்படுகின்ற விதையும் உன் அருமை தெரியாதவர்கள் மீது நீ செலுத்துகின்ற அன்பும் எந்த பயனும் தராது. இழப்பையும் வலிகளையும் தான் உன் வாழ்க்கை முழுக்க நிரப்பிவிட்டு செல்லும். விலகிய இடத்திலும் தள்ளிவிட்ட இடத்திலும் உங்களை ஒதுக்கிய இடத்திலும் நீங்கள் விலகி வெளியில் வராத வரை அவமானம் என்ற வலைக்குள் நீங்கள் விழுந்தேதான் கிடப்பீர்கள்.
உன்னை சுற்றி இருப்பவர்களை நீ மகிழ்ச்சியாக வைத்திருக்க விரும்பினால் முதலில் நீ மகிழ்ச்சியாக இரு. ஏனெனில் உன்னிடம் இல்லாத ஒன்றை நீ யாருக்கும் கொடுக்க முடியாது. எல்லா மனிதர்களிடத்திலும் வெளியில் தெரியாத ஒரு முகமூடி உள்ளது. அதை அவர்கள் தேவைப்படும் இடங்களில் மாட்டிக்கொள்கிறார்கள். அவர்களின் தேவை முடிந்ததும் மறைத்து வைத்துக் கொள்கிறார்கள். மற்றவர்களுடைய எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்தால்தான் உனக்கு நல்லவன் என்ற பெயர் கிடைக்கும் என்றால் அந்த நல்ல பெயர் உனக்கு ஒருபோதும் தேவையில்லை. உனக்கு நீ நல்லவனாய் இருந்தால் போதும். மற்றவர்களுக்கு நீ கெட்டவனாய் தெரிந்தால் அது உன் தவறு அல்ல, அவர்களின் பார்வையில்தான் தவறு என்பதை புரிந்து கொள். நன்மை செய்தே பழக்கப்பட்டவர்கள் தீமை செய்ய நினைத்தாலும் அவர்களால் அதை செய்ய முடியாது. மகிழ்ச்சி இருக்கும் இடத்தில் வாழ நினைப்பதை விட நீ வாழும் இடத்தில் மகிழ்ச்சியை உருவாக்கு. உன் வாழ்க்கை நிறைவானதாக இருக்கும். பிறர் காயங்களை எளிதில் கடக்கும் நாம் நம் காயங்களை கடப்பது மட்டும் கடினமாகி விடுகிறது. வெளிக்காயங்களை தாங்கிக் கொள்ளும் நம் மனதால் நம் மனதுக்குள் ஏற்படும் காயங்களை மட்டும் தாங்கிக் கொள்ளவே முடிவதில்லை. பல சந்தர்ப்பங்களில் சிலர் உன்னை முட்டாளாக்கலாம். ஆனால் எந்த சந்தர்ப்பத்திலும் யாரும் உன்னை முடவனாக்கி விடாமல் பார்த்துக்கொள். சிறப்பான பதில்களை விட சிந்திக்க வைக்கும் கேள்விகளே நமக்கு சில மனிதர்களை புரிந்து கொள்ளும் அறிவையும் அனுபவத்தையும் தருகிறது. நம் கண்கள் சரியாக இருந்தால் இந்த உலகத்தையே நமக்கு பிடிக்கும். நம் நாக்கு சரியாக இருந்தால் இந்த உலகத்துக்கே நம்மை பிடிக்கும். யாரிடமும் காயப்படாத வரை நம் மனம் அழகானதுதான். யாருடைய மனதையும் காயப்படுத்தாத வரை நம் சிரிப்பும் அழகானதுதான். உன் கோபத்தை தூண்டி உன்னை கொந்தளிக்கச் செய்து பேசக்கூடாத வார்த்தைகளை பேச வைத்து உன்னையே குற்றவாளியாக்க வேண்டும் என்று நினைக்கும் உறவுகளுக்கு நீ கொடுக்க வேண்டிய ஒரே தண்டனை மௌனம் மட்டுமே. பக்குவப்பட்ட மனமும் மரத்துப்போன மனமும் தேவையற்ற எந்த உணர்ச்சிகளுக்கும் இடம் கொடுப்பதில்லை. வாழ்க்கையில் இரக்க குணம் வேண்டும்தான். ஆனால் எதுவும் ஒரு அளவோடுதான் இருக்க வேண்டும். அளவுக்கு மீறி இறக்கப்பட்டால் ஏமாற்றங்களும் காயங்களும் தான் மிஞ்சும். சிலரது மௌனங்கள் சொற்கள் இல்லாத வார்த்தைகள் மட்டுமல்ல, அது வெளிவராத கண்ணீர் துளிகள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். தூய்மையான அன்பின் வெளிப்பாடுதான் நட்பு. நீங்கள் ஒரு பூவை நேசித்தால் அதை பறிக்க வேண்டிய அவசியமில்லை. ஏனெனில் நீங்கள் அதை பறித்தால் அது இறந்துவிடும். உங்களுக்கு அதன் மீதான ஆசையும் முடிந்துவிடும். எனவே நீங்கள் ஒரு பூவை நேசித்தால் அதை அப்படியே விட்டுவிடுங்கள். அன்பு மிகுந்தவர் பேசும் மொழியில் மௌனம் கலந்திருக்கும். அறிவு மிகுந்தவர் பேசும் வழியிலும் மௌனம் கலந்திருக்கும். பேசுவது ஒரு திறமை என்றால் பேசாமல் மௌனமாக இருப்பது அதைவிட பெரிய திறமை. பெரும்பாலான மனிதர்கள் அனுபவிக்கும் மன உளைச்சல்கள் தன்னை பற்றி யோசிப்பதை விட பிறரை பற்றி யோசிப்பதால் தான் ஏற்படுகிறது என்பதே உண்மை. எந்த உறவும் முடிந்தது என்று முற்றுப்புள்ளி வைத்து விடாதீர்கள். சூழ்நிலைகள் மாறும்போது எந்த உறவும் புதுப்பிக்கப்படலாம். யார் உண்மையான உறவு என்று தெரிந்து கொள்ள பணம் இல்லாத ஏழையாக சில நாட்கள் வாழ்ந்து பார். அப்போது தெரியும் உன்னை சுற்றி இருப்பவர்கள் யார் என்று. நம்மை அதிகமாக நேசிப்பவர்களுக்கு மட்டும்தான் நம் வார்த்தைகளை தாண்டி நம் மௌனத்தில் இருக்கும் ஆழமான அர்த்தங்களையும் புரிந்து கொள்ள முடியும். சிலரின் மௌனம் பார்வைகளுக்கு திமிர் போல தெரியும். ஆனால் அவை வெளியில் சொல்ல முடியாத வலிகளின் வெளிப்பாடு என்பதுதான் உண்மை. யாருக்காகவும் எதற்காகவும் கவலைப்படாதீர்கள். ஏனெனில் நமக்காக யாரும் ஒருபோதும் கவலைப்படுவதே இல்லை. நம்மை சுற்றி எது நடந்தாலும் மகிழ்ச்சியுடன் கடந்து செல்லுங்கள். அதுதான் எல்லோருக்குமே நல்லது. நீ சந்திப்பது தோல்வியாக இருந்தாலும் நீ நம்பிக்கையோடு எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிகளும் வெற்றியின் படிகள்தான். முடிவெடுக்கும் திறமையை வளர்த்துக்கொள். நீ எடுக்கின்ற சரியான முடிவுகள்தான் உனக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். உன் வாய்ப்புகளை வெற்றியாகவும் மாற்றிக் கொடுக்கும். நீ செய்கின்ற செயல்கள் சரியானதாக இருந்தும் எதிர்ப்புகள் வருகிறது என்றால் அதுதான் நீ அடையப்போகும் மிகப்பெரிய வெற்றிக்கான அடையாளம். சில தருணங்களில் பொறுமையாக காத்திருக்கவும் பழகிக்கொள். நம்பிக்கையுடன் காத்திருப்பவனுக்கு தான் காலம் சரியான தருணத்தில் வெற்றிக்கான கதவை திறந்து விடுகிறது. தவறுகளை திருத்திக்கொள். சிறிய தவறாக இருந்தாலும் உடனடியாக திருத்திக் கொள்ளாவிட்டால் அது வளர்ந்து உனக்கே மிகப்பெரிய பிரச்சனைகளை உண்டாக்கிவிடும். மாற்றங்களை ஏற்றுக்கொள். ஒவ்வொரு சிறிய மாற்றமும் பெரிய வெற்றியின் தொடக்கம் என்பதை புரிந்துகொள். காலம் நதியை போன்றது. உற்பத்தியாகும் இடத்திற்கு அது திரும்பவே திரும்பாது. உங்களின் காலத்தை கடுகளவும் வீணாக்கி விடாதீர்கள்.
நீ எதை நினைக்கிறாயோ அதுவாகவே நீ ஆகிறாய். நீ உன்னை பலவீனமானவன் என்று நினைத்தால் நீ பலவீனனாகவே ஆகிவிடுகிறாய். நீ உன்னை வலிமையானவன் என்று நினைத்தால் இந்த உலகில் அதிக வலிமையுடையவனாக நீ மாறிவிடுவாய். எது ஒன்றையும் செய்து முடிக்கும் வரை அதை செய்யவே முடியாது என்பது போலத்தான் தோன்றும். இந்த உலகில் இதுவரை நிகழ்த்தப்பட்ட மிகப்பெரிய சாதனைகள் அனைத்தும் நம்பிக்கையாலும் கனவுகளாலும் தொடங்கப்பட்டவைதான். உன் நம்பிக்கை உறுதியாக இருந்தால் உனக்கு வெற்றியும் உறுதிதான். உன்னால் சாதிக்க முடியாத காரியம் என்று இந்த உலகில் எதுவும் இருப்பதாக ஒருபோதும் நினைத்து கூட பார்க்காதே. உன்னால் தான் முடியும். இந்த உலகில் அனைத்தையும் சாதிக்கும் வல்லமை பெற்றவன் நீதான் என்பதை உணரு. உனக்கு மட்டும்தான் கஷ்டகாலம் என்று நினைத்து புலம்பாதே. கொஞ்சம் உன்னை சுற்றி இருப்பவர்களையும் பார். ஒவ்வொரு இதயமும் கடுகளவு கஷ்டங்களை சுமந்து கொண்டுதான் வாழ்க்கையை முன்னோக்கி நகர்த்துகிறது என்பதை தெரிந்து கொள். சிறந்ததை பெற்றுக்கொள்வதற்கு உன்னை நீ தகுதிப்படுத்தி கொண்டே இரு. நீ விரும்பியது உனக்கு கிடைக்காமல் போனாலும் உன் தகுதிக்கு ஏற்றது உனக்கு கிடைத்தே தீரும். கடக்க வேண்டிய தூரத்தை கண்டு கலங்கி நிற்காதே. கடந்து வந்த தூரத்தை திரும்பி பாருங்கள். புதிய நம்பிக்கை பிறக்கும். தயங்கி நிற்பவர்கள் கைத்தட்டல் கொடுக்கிறார்கள். துணிந்து செயல்படுபவர்கள்தான் கைத்தட்டல் பெறுகிறார்கள். தோல்விகள் உன்னை ஓட ஓட துரத்தினாலும் உன் ஓட்டத்தை நிறுத்திவிடாதே. இடையே வரும் தோல்விகளும் தடைகளும் வெற்றியின் ஆரம்பம்தான் என்பதை மறந்துவிடாதே. உடலை மட்டுமல்ல மனதையும் பலப்படுத்து. பலம் கொண்ட உடலை விட பலம் கொண்ட மனமே அதிக காயங்களையும் வலிகளையும் தாங்கிக் கொண்டு வெற்றியை நோக்கி முன்னேறும். ஒவ்வொரு நாளும் புதியதாய் பிறக்கிறோம் என்று நினைத்துக்கொள். நம் எண்ணங்கள் எண்ணிக்கையில் அடங்காது. உன் அனுமதியின்றி எந்த எண்ணமும் சிந்தனையாக மாறாது. வருவதையெல்லாம் ஏற்றுக்கொள்ளாதே. நல்ல எண்ணங்களை தேர்வு செய். உன் வளர்ச்சி என்பது நிச்சயிக்கப்பட்ட ஒன்றுதான். நிதானமாக செயல்படு. உன் இலக்கை நோக்கி தொடர்ந்து செல். தூக்கத்தை தியாகம் செய். கற்பனையில் காரியம் முடி. விதைத்தது போதும். உரமிடும் வேலையை தொடங்கு. உன்னை தவிர உன் வளர்ச்சியை எவரும் தடுக்க முடியாது என்பதை உணர்ந்து கொள். உண்மையை அறிந்து கொண்டு செல். உன்னையும் தெரிந்து கொண்டு செல். உனக்குள் இருக்கும் எண்ணங்களின் பிரதிபிம்பமே உன் வாழ்வு. தேவையில்லாத எண்ணங்களுக்கு கொஞ்சமும் இடம் கொடுக்காதே. உன் மூச்சுக்காற்றையும் பரிசோதித்து உள்ளே அனுப்பு. உனக்கு வரும் சோதனைகளும் தடைகளும் உன்னை கூர்த்திட்டும் ஆயுதங்கள். உன் ஆயுதங்களை கூர்த்திட்டிக்கொள். வாழ்க்கை என்னும் போர்க்களத்திற்கு நீயும் அழைக்கப்பட்டிருக்கிறாய். பார்வையாளராக அல்ல, போராளியாக. மீனின் வேகத்தை பரிசோதிக்க அதை தரையில் வைத்து ஆராய்ச்சி செய்வது எவ்வளவு பெரிய முட்டாள்தனமோ அதுபோலத்தான் உன் திறமை எது என்பதை தெரிந்து கொள்ளாமலேயே உன் காலத்தை வீணடித்து கொண்டிருப்பதும் முட்டாள்தனம்தான். நீ யார், உன் திறமை என்ன என்பதை முதலில் தெரிந்து கொள். உன் வாழ்க்கையை நீ அடையும் வரை மற்றவர்கள் உன் மீது கல்லெறிந்தாலும் சொல்லெறிந்தாலும் காயங்களை துடைத்து வீசிவிட்டு கலங்காமல் நீ முன்னேறு. அனைத்திற்கும் ஒரே பதில். நீ அடையப்போகும் வெற்றி ஒன்றுதான். நீ சுமக்கின்ற நம்பிக்கைதான் நீ கீழே விழும்போது உன்னை சுமக்கும். நான் உயரும்போது தன்னை சுற்றி இருப்பவரும் உயர வேண்டும் என்ற உயர்ந்த உள்ளம் கொண்டவர்கள்தான் மென்மேலும் உயர்ந்து கொண்டே இருப்பார்கள். வென்றவனுக்குத்தான் வரலாற்றில் இடம் உண்டு. சில இடங்களில் தோற்றவனுக்கும் வரலாற்றில் இடம் உண்டு. ஆனால் வேடிக்கை பார்த்தவனுக்கும் விமர்சனம் செய்பவனுக்கும் ஒரு வரி கூட வரலாற்றில் இடம் கிடையாது. நம்பிக்கையும் பொறுமையும் நிறைந்தவர்களுக்கு வாழ்வில் நல்லவைகள் நடந்து கொண்டே இருக்கும். ஒருவருடைய வாழ்வின் வெற்றிப்படிகளை முன்னேற விடாமல் தடுத்து முட்டுக்கட்டை போடுவது அவர்களின் எதிர்மறையான பேச்சுக்களே. பேசுவதில் கவனமாக இருங்கள். பிறர் உங்களை புறக்கணிப்பதை கண்டு மனம் தளராதீர்கள். தாய்ப்பறவையின் புறக்கணிப்பில்தான் அதன் குஞ்சுகள் தன் சிறகுகளை விரித்து பறக்க துவங்குகிறது. குத்திக்காட்டும் மனிதர்களுக்கும் சுட்டிக்காட்டும் மனிதர்களுக்கும் இடையே சிரித்துக்கொண்டே வாழ்ந்து காட்டுவதுதான் சவாலான வாழ்க்கை. வெற்றி என்பது பெற்றுக்கொள்வது, தோல்வி என்பது கற்றுக்கொள்வது. முதலில் கற்றுக்கொள்ளுங்கள், பிறகு தானாகவே அனைத்தையும் பெற்றுக்கொள்வீர்கள். உங்கள் மேல் முதலில் நம்பிக்கை வையுங்கள், அதன் பின் ஆண்டவனை நம்புங்கள். உங்களால் இந்த உலகையே அசைத்து காட்ட முடியும். இந்த உலகத்தில் பல பேருடைய முன்னேற்றத்தை திசை திருப்பிய ஒரே வார்த்தை மற்றவங்க என்ன சொல்வார்களோ என்பதுதான். உனக்கான இடத்தை யாரும் பிடிப்பதில்லை, நீதான் தவறவிடுகிறாய். பிறந்து விட்டோம் என்று வாழாதீர்கள். இனி பிறக்கப் போவதில்லை என்று நினைத்து வாழுங்கள். வாழ்க்கை அழகானதாக மாறும். நீ அடைகின்ற உயரம் உன்னால் உருவாக்கப்பட வேண்டும். அவமதித்த உறவெல்லாம் உன்னை அண்ணாந்து பார்க்கும்படி.
பாதைகள் கடினம் என்று பயணத்தை நிறுத்திவிடாதே. ஒன்றை மட்டும் நினைவில் வை, சென்று கொண்டிருப்பவன் காலத்தை வென்று கொண்டிருக்கிறான், நின்று கொண்டிருப்பவன் காலத்தை தின்று கொண்டிருக்கிறான். ஆழமான அன்பு புன்னகையில் மட்டுமல்ல, சிலரின் கோபத்திற்குள்ளும் ஒளிந்திருக்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். குறை கூறுபவர்கள் கூறிக்கொண்டே இருக்கட்டும், அதனால் உனக்கு ஒரு இழப்பும் இல்லை. தெரியாமல் செய்தாலும் சரி, தெரிந்தே செய்தாலும் சரி, நீங்கள் செய்யும் ஒவ்வொரு செயலும் உங்களிடம் திரும்பி வரும். நம்மை சிரிக்க வைத்த உறவுகள் சில நிமிடங்கள் மட்டுமே நம் நினைவில் நிற்கும். ஆனால் நம்மை அழ வைத்த உறவு சாகும் வரை நம் நினைவில் நீங்காமல் நிலைத்திருக்கும். மற்றவர்கள் உங்களை உதாசீனப்படுத்தினாலும் அவமானப்படுத்தினாலும் ஒருபோதும் வேதனைப்படாதீர்கள். ஏனெனில் அடிவாங்கும் கற்கள்தான் அழகான சிற்பமாக மாறுகிறது. கஷ்டம் வந்தால் கண்டுகொள்ளாத நண்பனும், பணம் இருந்தால் மட்டும் பாசத்தை பொழியும் உறவுகளும் உன்னோடு இருந்தாலும் ஒன்றுதான், இல்லாமல் போனாலும் ஒன்றுதான். உங்களை ஒருவர் தன் தேவைக்காக மட்டுமே பயன்படுத்தினால் அதற்கு பெயர் பாசம் அல்ல, சுயநலம் என்பதை நீங்கள்தான் புரிந்து கொள்ள வேண்டும். சிலர் எத்தனை நல்ல மனிதர்களாக நம்மிடம் நடித்து பழகினாலும் அவர்களின் உண்மை இயல்பை சரியான தருணத்தில் காலம் நமக்கு காட்டிக் கொடுத்துவிடும். நேரத்திற்கு தகுந்தாற்போல் வேஷத்தை மாற்றவும் ஆளுக்கு தகுந்தாற்போல் பாசத்தை காட்டவும் தெரிந்தவர்கள்தான் மற்றவர்களால் அதிகம் கவரப்படுகிறார்கள். வாய்ப்பில்லாது யாருடைய அன்பையும் உதாசீனப்படுத்தாதீர்கள். அன்பை கொடுக்கும் ஒருவரால் தான் பிறருடைய உண்மையான அன்பை உணரவும் முடியும். உனக்கு பிடித்தமான விஷயங்களை எப்போதும் எச்சரிக்கையாய் இரு. ஏனென்றால் விதி எப்போதும் உனக்கு பிரியமான வடிவில்தான் உன்னை நெருங்கும். எவ்வளவு தேடியும் கிடைக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் தேடலில் பிழை இருக்கும், இல்லை என்றால் நீங்கள் தேடுவதே பிழையாக இருக்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் நம்பிக்கையை உடைக்கும் செயலை ஒருபோதும் பிறருக்கு செய்துவிடாதீர்கள். அதனால் அவர்களின் மனம் உடைந்தால் எதை கொண்டும் அதை நீங்கள் சரி செய்யவே முடியாது. பொருத்தமாக வேண்டும் என்று தேடி தேடி தேர்ந்தெடுத்தவைகள் சில நாட்களில் பொருந்தாமல் பிரிந்து போய்விடும். யதார்த்தமாக கிடைத்தவைகள்தான் எதிர்பார்க்காத நாட்கள் வரை வாழ்வில் நம்மோடு தொடர்ந்து வரும். அது பொருட்களுக்கு மட்டுமல்ல, சில உறவுகளுக்கும் பொருந்தும். தனக்கு மற்றவர்களிடம் ஒரு வேலை முடியும் வரை அவர்களைப் போல் எவரும் இல்லை என்பதில் தொடங்கி, அந்த வேலை முடிந்த பிறகு உன்னை போல் 1000 பேர் கிடைப்பார்கள் என்பதில் முடிந்து விடுகிறது சில மனிதர்களின் உறவுகள். உங்களை மற்றவர்களுடன் ஒப்பிட்டு பார்ப்பது என்பது உங்களை நீங்களே அவமானப்படுத்திக் கொள்வதற்கு சமம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். தோற்றாலும் புன்னகை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் புன்னகை வெற்றி பெற்றவனையும் கலங்கடித்துவிடும். ஏனெனில் புன்னகைக்கு எப்போதும் பலம் அதிகம். சோதனைகள் இல்லாமல் சாதனைகள் ஒருபோதும் சாத்தியமில்லை. பல சாதனைகளை செய்து வரலாற்றில் இடம்பெற்றவர்கள் எல்லாம் சோதனைகள் பலவற்றை கடந்து வந்தவர்கள்தான். உன் சந்தேகத்தை எரித்துவிடு, உன் தன்னம்பிக்கையை விதைத்துவிடு. வெற்றியே உன்னை தேடி வரும். யாருடனும் வாக்குவாதம் செய்து கொண்டிருக்காதீர்கள். வாக்குவாதம் செய்பவர்கள் வாழ்க்கையில் ஜெயிப்பதில்லை. வாழ்க்கையில் ஜெயித்தவர்கள் வாக்குவாதம் செய்வதே இல்லை. விழுந்து விடுவோமோ என்று பயந்து கொண்டே இருந்திருந்தால் நாம் நடக்கக்கூட பழகியிருக்க முடியாது. அப்படித்தான் வாழ்க்கையும். எத்தனை முறை விழுந்தாலும் மீண்டும் எழுந்து முயற்சி செய்யும் மனப்பக்குவத்தை வளர்த்து கொள்ளுங்கள். எந்த ஒரு காரியத்தையும் நீங்கள் முடிக்க வேண்டும் என்ற அவசியமில்லை. ஆனால் முயன்று பார்க்காமல் மட்டும் விட்டுவிடாதீர்கள். பயம் நிறைந்த எண்ணங்கள் உன் எதிர்காலத்தையே முடக்கிவிடும். தைரியமான எண்ணங்கள்தான் உன்னை வெற்றியை நோக்கி தொடர்ந்து செயல்பட வைக்கும். உன் மீது விழும் விமர்சனங்களை நன்றாக கவனி. சில விமர்சனங்கள் உன் பலவீனம் என்ன என்பதை உனக்கு தெரிய வைக்கும். உன் போட்டியாளர்கள் மீது கவனம் செலுத்த நீ செலவிடும் நேரத்தை விட உன் முன்னேற்றத்திற்கு அதிக நேரத்தையும் கவனத்தையும் செலவிடு. அப்போதுதான் உன் இலக்கை உன்னால் விரைவில் அடைய முடியும். உன் குறிக்கோள் வலுவானதாக மட்டும் இருந்துவிட்டால் போதும். தடைகள் எதுவாக இருந்தாலும் உன்னால் தகர்த்தெறிந்துவிட முடியும். உன்னுடைய குறிக்கோள் பெரியதாக இருந்தால் அதை அடைவதற்காக நீ எதிர்கொள்கின்ற போராட்டங்களும் மிக பெரியதாகத்தான் இருக்கும். எதையும் எதிர்த்து போராடி கடந்து சென்றால்தான் உன்னுடைய இலக்கை அடைய முடியும். பயம் என்ற கயிற்றால் கட்டப்பட்ட படகுதான் நீ. உன் பயத்தை விட்டு எறிந்தால் எல்லையில்லா கடல் உன் கையில். ஒருபோதும் உன் தனித்தன்மையை மட்டும் இழந்து விடாதே. மீட்டுவிட முடியாத உன் தனித்தன்மையை இழப்பது என்பது
உன் அடையாளத்தை இழப்பதற்குச் சமம். தவறுகளிலிருந்து நீ கற்றுக்கொண்ட பாடங்களும் கடந்து போன இழப்புகளும் தான் உன் முன்னேற்றத்திற்கான சரியான படிக்கட்டுகள். நீ தோற்றாலும் உன் துணிவை மட்டும் இழக்காதே. உடலில் உயிர் உள்ளவரை உனக்கு சாதிப்பதற்கான சந்தர்ப்பங்கள் கிடைத்து கொண்டேதான் இருக்கும். உன்னை விமர்சிப்பவர்களை பார்த்து பயந்து விடாதே. உன்னை பார்த்து பயந்ததால்தான் அவர்களே உன்னை விமர்சிக்கிறார்கள் என்பதை புரிந்துகொள். உங்களின் முயற்சிகளை ஏளனம் செய்பவர்களிடமிருந்து எப்போதும் விலகியே இருங்கள். நீங்கள் சந்திக்கும் சோதனைகளை கடந்து வெற்றி பெற வேண்டும் என்றால் பிரச்சனைகள் பல ஏற்பட்டாலும் எந்த காரியத்தையும் செய்து முடித்தே தீருவேன் என்ற பிடிவாத குணத்தை வளர்த்து கொள்ளுங்கள். தோல்வியடைந்து விட்டால் அதுவே முடிவு என்று நினைத்து விடாதே. இங்கு மிகப்பெரிய வெற்றிகள் பெற்றவர்கள் முடிவாக அல்ல, புதிய தொடக்கமாக பார்ப்பவர்கள்தான் என்பதே மிகப்பெரிய உண்மை. ஒரு காரியத்தை உங்களால் செய்து முடிக்க முடியாமல் போனாலும் பரவாயில்லை, ஆனால் அதை முயற்சி செய்து பார்க்க தவறிவிடாதீர்கள். தன்னால் எது முடியும் எது முடியாது என்பதை தெளிவாக அறிந்து இருப்பதே ஒருவனின் மிகப்பெரிய பலம். உனக்கு கிடைக்க வேண்டியது கட்டாயம் கிடைத்துவிடும். உனக்கு கிடைத்திருக்கும் நேரத்தை எல்லாம் நீ சரியாக பயன்படுத்தி கொண்டால். உன் வாழ்வை உருவாக்கும் கருவி உன் எண்ணங்கள்தான். உனக்குள் தோன்றும் எண்ணங்களால் உன்னை ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். உன் எண்ணங்களில் எப்போதும் விழிப்புடன் இரு. முயற்சி இல்லாமல் இங்கு முன்னேற்றம் இல்லை. உன் உழைப்பே உன்னை செதுக்கும் சிற்பி. உன் விடாமுயற்சியும் தொடர் உழைப்பும் கொண்டு உன் வாழ்வை செதுக்கு. தேவையில்லாதவைகளை சிந்தித்து பார்த்து உன் நேரத்தை வீணடிக்காதே. எப்போதும் தேவையானதை மட்டும் சிந்தனை செய். அதுதான் வெற்றியை நோக்கி விரைந்து ஓட உனக்கு ஆற்றலை கொடுக்கும். வாழ்க்கையில் சில நாட்கள் கடினமாக இருக்கும்போது ஒன்றை மட்டும் நினைவில் வை. அந்த கடினமான நாட்களை போராடி கடந்துவிட்டால் அந்த சூழ்நிலையை எதிர்கொண்டு வாழ நீ பழகிவிடுவாய். அது இன்னொரு கடினமான நாள் உன் வாழ்க்கையில் வராமல் பார்த்து கொள்ளும். உன்னால் முடியும் என்று நம்பு. நம்பிக்கையுடன் உன்னால் முடியும் என்று நீ முயற்சிக்கும் போதுதான் உனக்கான வெற்றி கதவுகள் அனைத்தும் திறக்கத் தொடங்குகிறது. இந்த உலகம் ஏற்கனவே மிகவும் அழகானதாகத்தான் படைக்கப்பட்டிருக்கிறது. இந்த உலகை எதற்காகவும் நீ மாற்ற வேண்டும் என்று நினைக்க வேண்டிய அவசியமில்லை. உன் பார்வையை மாற்று. இந்த உலகமே உனக்கு அழகாக மாறிவிடும். நான் முன்னேற என்ன செய்ய வேண்டும் என்ற கேள்வியை உனக்குள் அடிக்கடி கேட்டுக்கொண்டே இரு. அந்த கேள்வியே உன் முன்னேற்றத்திற்கான சிறந்த வழிகளை உனக்கு காட்டும். உன் பலவீனம் எது என்பதை முதலில் கண்டுபிடி. ஏனென்றால் உன் தோல்விக்கு உன் பலவீனம்தான் முதல் காரணமாக இருக்கும். உனக்கு கிடைத்திருக்கும் இந்த வாழ்க்கையை எண்ணி மகிழ்ச்சி கொள். உனக்கு சாதாரணமாக தோன்றும் உன்னுடைய இந்த வாழ்க்கை பலருக்கு பெரிய கனவாக இருக்கிறது என்பதை தெரிந்து கொள். உன்னால் முடியாது என்று பலர் சொல்கின்ற வார்த்தைகளே உன்னை வெற்றியின் பக்கம் முந்தி தள்ளிவிடும். எதற்கும் தயங்காதே. யாருடைய எதிர்மறையான சொல்லுக்கும் கலங்கி நின்று விடாதே.